பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டங்கு கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த குறளின் பொருளாகும், ஒரு மனிதருக்கு அறிவியலும் கலையியலும் அவர் இரண்டு கண் போன்றவை. இருந்தாலும் இந்த இரண்டையும் சம முக்கியத்துவம் கொடுத்து அதில் மேன்மைப்பட்டவர் சிலரே. அந்த சிலரில் ஒருவர்தான் இன்று நம் விருந்தினராக வந்துள்ளார். அவர் திரு நாராயண விஸ்வநாத் அவர்கள். இப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை நாம் இப்ப சந்திப்போம். வணக்கம் சார். சார், உங்களோட சாதனைகளும் நீங்க பெற்ற பட்டங்களும் உலக கீர்த்தி பெற்றது. ஆனா உங்களோட ஆரம்ப காலங்கள், பள்ளி பருவம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது ஆரம்ப காலத்துல எல்லா குடும்பத்திலும் இருக்கிறாப்புல we belong to the higher middle class. என்ன படிக்கலாம், வாழ்க்கையில் எதுவாகலாம், இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெடிக்கல் எடுக்கலாமா, லா எடுக்கலாமா, மேனேஜ்மெண்ட் எடுக்கலாமான்னு ஒரு சந்தேகங்கள். அப்போ இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் எங்கள் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே லீடிங் லாயர்ஸ். அந்த லெகசி ஆஃப் லாயர்ஸ் இருக்கிற போது நம்ம லாயராக வந்தா என்ன, பெரிய லாயராக வந்து நிறைய சம்பாதிக்கலாம், அதான் சின்ன வயசில் ஒரு நல்ல எண்ணங்கள். கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த லாயர்ஸ் ப்ரொஃபஷன் பற்றி சொல்லுவாங்க, சார் நோபலஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷன் பட் தி சாரியஸ்ட் ஆஃப் தி ட்ரேட்னு சொல்லுவாங்க. நல்லா வரும், நல்ல ப்ரொஃபஷன் தான், சம்பளம் கடைசியில் பணம் கையில் நிற்கவே நிற்காது அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. சரி, இப்போ லாயர்ஸ் ப்ரொஃபஷன் இப்போ வேண்டாம், வேறு மெடிக்கல் எடுக்கலாமான்னா ஐ ஆம் அன்ஃபிட் ஃபார் மெடிக்கல். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஸோ கடைசியில் டுக் டு இன்ஜினியரிங். சரி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய இன்ஜினியர் ஆகலாம். அது என்ன மாதிரி இதில் சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலான்னு பார்க்கும்போது சிவில் இன்ஜினியர் எடுத்தா என்ன, பிகாஸ் சிவில் இன்ஜினியருக்கு அந்த காலத்தில் நிறைய ஸ்கோப் இருந்தது, நிறைய கட்டடங்கள் இருந்தது. சரி, என்ன டுக் டு சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்னு பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் அனுமானம் பண்ணி வேற சிவில் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சுட்டு நிற்கிறத விட்டுட்டு வேற என்னெல்லாமோ பண்ணலாமே. ஏன்னா யூ ஹவ் எக்யூப்ட் யுவர் செல்ஃப் வித் டூ மெனி திங்ஸ். இதில் வெறும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, வந்துட்டோம், சிவில் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கம்பெனியில், தெரிஞ்ச கம்பெனியில் போனேன். அங்கே பியூரில் மண்ணும் சிமெண்ட்டும் தான் போட்டு பண்ணது. எனக்கு அது ஒவ்வாமை இல்லை. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தென் ஐ ஜாயின் தம். அந்த டயத்தில் பார்க்கக்கூடாது, இதே கட்டடங்கள், இதே டிசைன், இதே டைப் ஆஃப் ஒர்க்கு. அது மனோட்டமி. என்னடா இது, இதை திருப்பி திரும்பி நம்ம பண்ண வேண்டியிருக்கு, வேறு தானே பண்ணால் போகலான்ட்டு. அப்போ இங்கே ஒரு லோக்கலாக ஒரு பெரிய கம்பெனி, அவங்க அப்போ தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, நீ சிவில் இன்ஜினியராக வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபவுண்டேஷன் பிகினிங் டிசைன்லேருந்து எல்லாம் நீ தான் பண்ணணும்னு. இன்னமும் தட் ஸ்டாண்ட்ஸ் எஸ் எ டெஸ்டிமனி டு மை நாலேஜ். பாடியில் தான் இருக்குது பெரிய கட்டடங்கள். அந்த கட்டடத்தில் நான் தான் இருந்தேன். போயிட்டு ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நல்லா பண்ணிகிட்டு இருந்து பண்ணோம். அது ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. நல்லா ஐ லேர்ன் தி இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தி ஒர்க் ஆஸ் வெல் ஆஸ் ஐ லேர்ன் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் என்னன்னு கேட்டாக்கா, பெரிஃபரலாக ஒன்றும் பண்ணிட முடியாது. ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு இன்ஜினியர் ஆகணுமோ இதோ ஆனாலும் கூட நல்ல செழித்த ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி இதில் வேலை பண்ணிவிட்டு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கற்றுக்கணும். சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு போது இதில் மணிலாவில் வந்து ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அவள் அசோசியேட்ஸ் ஆஃப் ஹார்வர்ட், அவள் வந்து எனக்கு இங்கே இந்தியாவில் வந்து ரெக்ரூட் பண்ணி என்னை எடுத்துன்னு போனாங்க. தென் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அங்கே 1 இயர் நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் அவங்க வந்து அப்போ தான் மணிலா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டிட்டு இருந்தாங்க, கட்ட போகிறாங்க. அதுக்கு பிளானிங் டு எக்ஸிக்யூஷன் ஒரு நல்ல சவுண்ட் இன்ஜினியராக வேணும், உங்களுக்கு நல்ல சவுண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்குது, ஒய் டோன்ட் யூ பிகம் ஒன். ஸோ ஐ பிகேம் அன் அட்வைசர் டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அங்கே வந்து மணிலா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே வந்து பிகினிங்கில் பிளானிங்லேருந்து இருந்தேன். டிசைன்ஸு, பிளானிங், எக்ஸிக்யூஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய டைம் அது. இந்த மீன் டைம் இங்கே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் என்ன திருப்பி வள்ளியே ஒரு ஆளையே காணுமே, என்ன ஆச்சு உனக்கு நாங்கள் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை கற்றுன்னு வரேன், வந்தால் இன்னும் இந்தியாவில் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இங்கே எவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை அப்படின்னு. அது ஃப்ரெஞ்சு கொலாபரேஷன், அமெரிக்கன் கொலாபரேஷன், ஜெர்மன் கொலாபரேஷன் அங்கே நடந்தது. சரி, என்ன அலோவ் பண்ணாங்க. தென் அதில் வந்து நான் ஐ கண்டினியூ தேர் ஆஸ் அட்வைசர் பண்ணிவிட்டு அந்த மணிலா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை போட்டு முடிக்கிற போது இந்த டைத்தில் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். மதருக்கு உடம்பு சரியில்லை. அப்போது ஒரு டைகாட்டமி, வீட்டை கவனிக்கிறதா ஏன் உத்தியோகத்தை கவனிக்கிறதா, ஷுட் ஐ நவ் ப்ராஸ்பர் த்ரூ மை. அப்போது சரி எப்படியும் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்போது ஐ காட் அ குட் சான்ஸ். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனில் தே வாஸ் லுக்கிங் ஃபார் எ டைரக்டர் இன்ஜினியரிங். தே சா மீ, ஸோ யூ பெர்ஃபெக்ட்லி அண்ட் ஐடியலி ஃபிட் இன் டு திஸ் சொல்லி ஒரு பெரிய இன்டர்வியூ கமிட்டிலாம் போட்டு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஐ வாஸ் சோசன் அண்ட் ஐ பிகேம் த டைரக்டர் இன்ஜினியரிங். தென் என்னோட பொசிஷன் இருந்தது, நான் பேசுறது நான் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ தான் டைரக்டர் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும்ட்டாங்க. ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் இப்போ கிடையாது. ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ என்னென்ன கண்ட்ரி ஏது கண்ட்ரின்னு வி டிட் அ மார்க்கெட்டிங் சர்வே. நார்வே, செஷல்ஸ், போட்ஸ்வானா, எல்லாம் வெவ்வேறு கண்ட்ரி. அதெல்லாம் நிறைய ஸ்கோப் ஃபார் ஏவியேஷன் இருந்தது, ஏர்போர்ட்ஸ் கட்டுறதுக்கு. அப்போது தென் செட் ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் தென் டூ தி மார்க்கெட்டிங் on behalf of government of India. And the young age they gave me that benefit of knowledge. Then of course by God's grace I had the gift of the gap. I was able to convince the ministers and the other people. Then I was able to get Mauritius model project la vandade. Then I had a meeting with President Ramgoolam, so on and so forth. Ella country top brass kuda on behalf of government of India. Otherwise that gave me a sort of a mental makeup which I did. Nalla பண்ணிட்டு. தென் நிறைய கண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஒரு 15 நார்வேங்கிற ஒரு கண்ட்ரி இப்போ கூட ரிமெம்பர் கடலுக்கு அடியில் இருக்குங்க மாதிரி அதில் போய் நம்ம இது பண்ணணும், ரன்வே பண்ணணும். வெரி டிஃபிகல்ட் டேஸ். ஐ வாஸ் இன்சைட் தி சீ ஃபார் அபவுட் 10 days. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் லாங். அப்போது இந்தியாவுக்கு திருப்பி வரக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுத்து. இங்கே வீட்டு நிலைமை மதர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. வந்து அப்புறம் தென் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் தென் ஐ கண்டினியூ my a very successful career. Then Rights Minister of Railways called me on hearing about me. Then I became the general manager, chief general manager, Rail India technical. இதுக்கு வந்துட்டு எல்லாமே ரெண்டும் டிரான்ஸ்போர்ட் செக்டர் தானே அப்படின்னுட்டு. ஸோ வித் ரிசல்ட் அங்கே இதில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். பிகாஸ் பேசிக் பேக்ரவுண்ட் எஜுகேஷன், சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் ஏவியேஷன், அப்புறம் ரயில்வேஸ். தென் ஐ காட் தி கிளிச் ஆஃப் ரயில்வேஸ் நிறைய பண்ணி தென் ஐ பிகம் தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் இந்தியா எக்கனாமிக் சர்வீஸ். நிறைய பண்ணியிருக்கோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேட். அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டயத்தில் ஏவியேஷன்லேயும் ஒரு எக்ஸ்பர்டைஸு, சிவில் இன்ஜினியரிங்லேயும் ஒரு எக்ஸ்பர்டைஸு, மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு எக்ஸ்பர்டைஸு, இப்போ ரயில்வேல ஒரு எக்ஸ்பர்டைஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐ டுக் அப் தி சேலஞ்ச் அண்ட் ஐ பிகேம் தட். thoroughly I studied every aspect of railway engineering. நமக்கு வேண்டிருக்கோம் அப்படின்னு அது பண்ணி I was doing extremely well. Then they said you do some industrial work for railways, which also I did. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா பண்ணினோம் அது. வண்டர்ஃபுல் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் பத்தாது பேசுறதுக்கு நினைக்கிறேன். அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கிரேட். நீங்கள் தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் இரண்டிலும் பணிபுரிந்திருக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன, நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? நிறைய விட்டுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் செக்டாரில் ரெடி டு கோ ரூல் ரைட் இவ்வளோதான் இருக்குது. பியாண்ட் விச் வி கேனாட் டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஆல் தி திங்ஸ் தி பவர் வில் ஹேவ் டு கம் ஃப்ரம் தேர். பட் ப்ரைவேட் செக்டாரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி that this is possible, that this could be done அப்படின்னா definitely you are successful. What is needed is a courage based on conviction. எல்லாருமே படிச்சிடலாம், எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம், அவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இல்லை, அந்த கரேஜ் இல்லைனால தான். அந்த கரேஜ் அண்ட் கன்விக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ப்ரைவேட் செக்டரில் நாங்கள் சொன்னேன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. ஆல் தி ஃபேக்ட்ரிஸ் ஓவர் தேர் அட் பாடி, ஐ கேன் டெல் யூ தட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். இதில் இந்த ப்ரைவேட் செக்டாரில் ஒன்ஸ் தே கிவ் யூ அ சான்ஸ், நீ பண்ணு அப்படின்னுட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அதை போல் ஒரு கிரேட்டஸ்ட் திங் இந்த லைஃப் கிடையவே கிடையாதுங்க. யூ ஆர் ஏபிள் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் that, and then with all the qualifications and the experience that you do have, tremendous that gives the focus later on in life to stand on your legs, and that is one of the greatest things in life I have seen. Wonderful.
சார், நீங்க லோக் அதாலத்துக்கு ஒரு ஜட்ஜா இருக்கீங்க. இப்போ மக்கள் லோக் அதாலத்தை அப்ரோச் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், அதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? ஒன்றுமே வேண்டாங்க. லோக் அதாலத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கும் பேங்க்குக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இது எப்படி இருக்கணும்னு லெட்டர் கொடுத்தா அவங்களே கூப்பிட்டு ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணி இதை தீர்த்துருவாங்க. இதுக்கு வேற எந்த விதமான இதுவும் கிடையாது, சங்கடங்களும் கிடையாது. சார், உங்களுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நீங்க ஒரு இசை நிபுணர், இசை ஆர்வமாக பயின்ற ஒருத்தர். உங்களோட இசை பயணம் மற்றும் அந்த கல்வி துறையோட உங்களோட பாதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? எனக்கு இசையில நிறைய ஆர்வம் உண்டு. அந்த காலத்தில் கலைஞர்களை பார்த்தோன்னே இவாளை போது பெரிய கலைஞனா நானும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அப்போது நம்ம குடும்பம்லாம் ஒரு கன்சர்வேட்டிவ் குடும்பம். எங்கள் கிராண்ட்ஃபாதர் சொல்லுவார், நீ சங்கீதத்துக்குள்ளே போயிட்டேன்னா கணக்கு வராதும்பார். இந்த காலத்தில் தட் வாஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது ஒழிஞ்சு கேட்பேன் சங்கீதத்தை. இந்த ராகம் என்ன, இதோட எந்த தாளத்தில் போட்டிருக்காங்க, என்ன வரிசை போட்டிருக்காங்க, சுரங்கள்லாம் அப்படின்னு. அது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சு, அப்படியே டெவலப் ஆகி இது இன்டர்னலி ஐ இன்டர்னலைஸ்ட் மெனி திங்ஸ் ஃப்ரம் கர்நாடிக் மியூசிக் அண்ட் கெப்ட் இட் வித் மீ. நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனாலையும் அது வெளியூருக்கு அடிக்கடி போகிறதுனாலையும் இதை என்னால் டெவலப் பண்ண முடியல இப்போ. ஸோ ஐ வாஸ் கீப்பிங் இட் வித் மீ. எல்லாம் ஃப்ரீயாக கொஞ்சம் வெளியில் வந்த உடனே இப்போ நம்ம கற்றுண்டா என்ன அப்படிங்கிற கேஸில் நான் நிறைய பேர்கிட்ட கற்றுன்றப்பேன். இங்கே வந்த உடனே ஃபாரினில் இருக்கும்போது இங்கே வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்தாலும் கற்றுன்னு திருப்பி போடுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் தான் காரணம். இங்கே வரும்போது நிறைய பேர்கிட்ட பி ராஜமையர், நீராமங்கலம் சுப்பிரமணியம், பி ராமன், நிறைய பேர்கிட்ட கற்றுட்டுருவேன். ஏன்னா ஒரே வாத்தியார் இருக்க மாட்டாங்க அங்கேருந்து வரும்போது. ஸோ வேறு டீச்சர்ஸ்கிட்ட கற்றுண்டு ரொம்ப நல்லா போச்சு பண்ண உடனே நான் ஒரு மேடை ஆர்வம், கச்சேரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லாததுனால நான் சொன்னேன், நான் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், திருவாரி நல்லா பாடுவேன், பாடட்டுமான்னு. சரி அது பாடுனாங்க. அது பாடி இன்ஃபேக்ட் 2-3 மேடை கச்சேரியே கொடுத்துருக்கேன், நான் டேப்பும் கொடுத்துருக்கேன். அது ஸோ அது வந்து அந்த ஒரு ஆர்வம் தான் காரணம். இந்த கலை ஆர்வங்கிறது இருக்குது பாருங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா தனிப்பட்ட நபர் சிறந்து வழங்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இன்டர்னலைஸ் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தட். எதில் பண்ணினாலும் சரி, இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி, நான் இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி, இந்த சூப்பர்ஃபிஷியலாக மேலே மொத்தம் பார்த்துட்டு ஐயோ கடனேன்னு பண்ணாங்க. லவ் இஸ் வர்ஷிப். அது you got to really see to that you become one with that. ஸோ அது வந்து அந்த ஒரு லெவலில் அது வந்து பண்ணினேன்னா பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக்கில் டெவலப்டு டேஸ்ட்டு. எனக்கு சில பத்திரிகை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, நீ கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் எழுதுறிய, எங்களுக்கு ரிவ்யூ எழுதுவேன்னு. பிகாஸ் எனக்கு நாலேஜ் இருக்குது மியூசிக்கில். தென் ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு. இந்த லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் கேவ் மீ a சான்ஸ். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு அப்புறம் இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு போய் இப்போ 17 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். போத் இன் டான்ஸ் as well as மியூசிக். மியூசிக்கில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து. டான்ஸ் எங்கே வந்து கேட்பீங்க, எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்த நுவான்சஸ் ஆஃப் தி டான்சஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கலை ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க, ஒன்று ஊற்று விட்டுற மாட்டாங்க. இன்னொன்று இது எப்படி இருக்குது, இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்ன வித்தியாசம் எப்படி பண்ணலாம். ஸோ அந்த லெவலில் அது வரும்போது எனக்கு ஒருத்தர் இருந்தார், ஒரு மூத்தவர். அவர் அடிக்கடி போய் ரிவ்யூலாம் எழுதுவார் டான்ஸு. அவர்கிட்ட கேட்பேன், அவர் இல்லை நம்ம ஓய்ஜி துரைசுவாமின்னு கேட்பேன், இந்த பார்த்தியா, இந்த கால் பார்த்தியா, இந்த ரித்மிக் கேடன்சஸை பார்த்தியா, ஒவ்வொன்றையும் பார்த்தியான்னு அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவார். இது அவுட் ஆஃப் ஷியர் இன்ட்ரெஸ்ட் தட் ஐ கோயிங் டு பிகம் எ டான்சர். ஸோ அது மாதிரி வரும்போது சரி இதை வச்சு எழுது அப்படிம்பாரு. இதை வச்சு எழுதுவேன், அப்புறம் எடிட் பண்ணுவார், கொண்டு வருவார். ஒவ்வொரு பீரியட் டைம் ஐ டெவலப்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் ஆல்சோ. அப்போது ஒரு டான்ஸ் அண்ட் மியூசிக் 2 பேர் இருக்கும்போது இவ்வளவு தூரம் நம்ம கையில் ஏதோ சரக்கு இருக்காப்பில் இருக்கேன், யூ டோன்ட் யூ ரைட் ஃபார் பேப்பர்ஸ்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 17 years that I have been writing. Very well received, very well appreciated. That is what it is. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சார் ஆர்ட்ஸ், தட் இஸ் கலையை ஃபாலோ பண்ணி ஒரு உத்தியோகத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தட் இஸ் இப்போ வயிற்று பழப்புன்னு எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர் ஆர்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே பேர்டன் எடுத்துக்கூடாது. எனி ஒர்க் இஸ் நாட் அ பேர்டன். இட் ஷுட் சிட் லைட்லி ஆன் யூ. ஏன்னா யூ ஹாவ் தி டெப்த், யூ ஹாவ் தி ரேஞ்ச், யூ ஹாவ் தி ஃபவுண்டேஷன், யூ ஹாவ் எவ்ரிதிங். இது வந்து ஐயோ இந்த ஒர்க்கு வந்து நம்ம வந்து டேக் 12 of டைம் எடுக்காது. 8 மணி நேரம் ஒர்க்குனா 8 மணி நேரம் ஒர்க்குக்கு உண்ட மெட்டீரியல்ஸ் வந்து இதுதான் ஸ்கீமேட்டிக் பிளானிங் வில் ஹேவ் டு பி டன். The planning and execution, civil engineering சொல்ற மாதிரி the planning is very very important in any subject, in any matter that you do take. அது வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு லெவலில் பிளானிங் நம்ம பண்ணிட்டோம்னா
சரி அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு இந்த பாஸ் டைமில். இப்போ நான் முதல்ல இங்கே பிடபிள்யூ இருக்கும்போதே கொஞ்சம் தேவாரம் திருப்பதிலாம் கட்டினேன். 6 மணிக்கு இந்த டீச்சர் வீட்டில் இருப்பேன். வேலை முடிஞ்சோடனே அங்கே தட் கிவ்ஸ் ரிலாக்ஸேஷன் as well as you're able to keep yourself better அப்படின்னு. அது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து யூ ஃபீல் வெரி லைட். யூ டோன்ட் ஃபீல் தி பர்டன் ஆஃப் ஒர்க். ஐயோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலை வந்து நம்ம நிற்கிறதே முடிக்கணுமே அப்படின்னு. முடிக்கிறதுக்கு வேண்டிய சாத்திய கூறுபாடுகள் பார்த்து அது என்ன விதமாக பிளான் பண்ணுவோம், அது பிளான் பண்ணி வைக்கணுமே ஒழிய ஐயோன்னு வைக்கவே கூடாது. பர்டிகுலர்லி இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எதர் இன்ஜினியரிங் ஆர் நான் இன்ஜினியரிங் தே ஆர் ஆல் ஹை இன்டெலெக்ட்ஸ். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் தே டோன்ட் சேனலைஸ் தேர் டோட்டல் திங் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் திங். இதுக்கு 4 மணி நேரம், அதுக்கு 4 மணி நேரம், இதுக்கு 4 மணி நேரம் ஓகே அப்படின்னு. ஸோ அது மாதிரி பண்ணாதான் முடியும். இப்போ கூட பாருங்க, என்னோட இன்ஜினியரிங், என்னோட ரயில்வேஸு, என்னோட ஏவியேஷன் எல்லாமே ஈவன் தான் அட்வைசர் டு சென்னை மெட்ரோ ரயில். எதையும் விட்டு ஏன்னு கேட்டாங்க தி இன்னர் கேப்பபிலிட்டி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லை தி மேன் இஸ் பவுண்ட் வித் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது வந்து எப்படி நீங்க உங்களை எக்யூப் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி அதை வெளியில கொண்டு வந்து பண்ணலாங்கிறது அதுதான் முக்கியம். இப்போ கூட ஐ எம் அட்வைசிங் பீப்புள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நமக்கு இனிமேல் வேண்டாம் அந்த ஏர்ன் பண்ணியாச்சு பை காட்ஸ் கிரேஸ், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அது கேட்டால் வெவ்வேறு ஆங்கிளில் இந்த யாரான இந்த லா சம்பந்தமாக வந்தால் வாங்காம, இன்ஜினியரிங் சம்பந்தமாக வந்தால் வாங்காம, அது மாதிரியே என்ன பண்ணிட்டு எது கேட்டாலும் அதாவது தட் ஐ டேக் இட் அஸ் அ ப்ளஷர். பீப்புள் அப்ரோச் யூ ஃபார் வாட், ஃபார் கெட்டிங் a cure for the diseases. வாங்க நீங்க சார். ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கும், கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு ஃபியூ எங்களுக்கு நேம் பண்ண முடியுமா? மதர் தெரசா அவார்டு, ராஜீவ் காந்தி எக்ஸலன்ஸ் அவார்டு, இன்டர்நேஷ்னல் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டு ஒரு பெரிய இது இருக்குது பெங்களூரில், அதனோட அவார்டு. பிலிப்பீன்ஸில் கோல்டன் அவார்டு, கிளீவ்லேண்டில் வந்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு அண்ட் டைட்டில். ஸோ போத் இன் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் as well as திங்ஸ் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதாவது கொஞ்சம் செஞ்சுரி, பாரத சுப்ரமணிய அவார்டு, செஞ்சுரி இன்ட்ரெஸ்ட் அவார்டு படிக்கணும்னா நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த லெவலில் இருக்கேன். பட் அவார்ட்ஸ் அபார்ட், நான் இனிமேல் இந்த அவார்டை வந்து ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை. பட் இட் கிவ்ஸ் a mental satisfaction. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலையில் வந்து அதை வந்து ஒர்க்ஷிப்பாக எடுத்துட்டு அதை பண்ணி ஒரு டீப்பாக நம்ம போய் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும், நமக்கும் உபயோகமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற லெவலில் எந்த காரியமும் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ சங்கீதத்துலேயும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய ஐ எம் அட்வைசிங் பீப்புள் தட் யூ ஷுட் டூ திஸ் நாட் ஃபார் எனி பெனிஃபிட். இது அவங்க எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸு I am prepared to share my experience with them in all the fields I do. As a management expert, I have done a lot of things in the Management Development Institute and all those things over there at Delhi. இப்போ அந்த ஒரு ஆங்கிளில் எப்படி ஒரு ஆங்கிளில் இதை வந்து அப்ரோச் பண்ணணும். ஏன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அப்ரோச் ஃபார் தி சேம் ப்ராப்ளம். இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, நான் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே மை ஸ்டடி அப்ராட் ரியலி ஹெல்ப்டு மீ. இந்த சாக்ரட்டிக் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, all the countrymen would be there. Germans, Americans, Australians, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று தான், கொஸ்டின் ஒன்று தான். ஆனால் அவங்களோட ரிப்ளை வரும்போது கண்ணோட்டம் வேற வேறையாக இருக்கும். அடேடா இதுக்கு இவ்வளோ ஒரு ஆன்சர் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த இதில் அந்த தட் கோர்ஸ் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். அது நான் வந்து பண்ணதுனால இப்போ வந்த உடனே சொல்லுவேன், திஸ் த ப்ராப்ளம் யூ ட்ரை டு சால்வ் இட். அதாவது 5 minutes தான் நமக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் with a deep rooted knowledge in the subject is really necessary. Foundation strong இருக்கணும். நான் என்னைக்குமே சொல்லுவேன், எல்லாத்துலேயுமே ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் போகிறோம் சார் வாழ்க்கையில் வந்து மேடம் பணம் சம்பாதிக்கிறது பிரமாதமான விஷயம் இல்லை. எங்கே போனாலும் பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் how far you stand is that I will give a credit to that by virtue of your own foundationங்கிறது தான் பாயிண்ட். அது மாதிரி வந்துருக்குன்னு கேட்டாக்கா லைஃப்பில் ரொம்ப எப்போதும் we will feel happy about it that we have been able to help the people and help ourselves. அதனால தான் இப்போ வந்து I am not working on any commercial basis. நான் பண்ணுறதில்லை. ஆனால் சார் நீங்கள் ஐசிசிஆர் சவுத் ஜோன் கல்ச்சுரல் கமிட்டியோட மெம்பராக இருக்கீங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பராக இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட பொசிஷன்லேருந்து மியூசிக்காக நீங்கள் இன்னோவேட்டிவாக இல்லை நியூவாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதாவது நியூவோ தெரியாது, ஆனால் இன்னோவேட்டிவாக அதாவது ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் நான் வந்து இருக்கும்போது சொல்லுவேன், அதாவது வாய்ஸ் மாத்திரம் வச்சோ இல்லை அவங்க வந்து அன்றைக்கி பாடுறதை வச்சோ அவங்கள ஒன்றும் நம்ம we cannot judge them. Really intrinsic to what extent that they have improved
that they can come up பண்ணிட்டு அது பண்ணுறதுக்காக ராகமாலிகான்னு ஒரு சேம்பர் மியூசிக் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தேன். அது இங்கே தான் நடக்கும், மேக்ஸிமம் பவனில். 150 பேர் தான் ஆடியன்ஸு. அவங்க வந்து லேட்டாக வரக்கூடாது, பேசக்கூடாது, நடுவில் எழுந்து போகக்கூடாது, நடுவில் காசு பண்ணக்கூடாது, எல்லா கண்டிஷனோட. ஹைகோர்ட் ஜட்ஜு எல்லாருமே அதில் மெம்பராக இருந்தாங்க. எல்லோரும் வருவாங்க, நல்லா கச்சேரியை நல்லா கேட்பாங்க. ஏர் கண்டிஷன் ஹாலே, நோ டிஸ்டர்பன்ஸ், ஒருத்தரும் வரக்கூடாது நடுவில், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த லெவலில் வரும்போது அவங்க ஒருத்தரையாக அந்த கூப்பிட்டு கேட்பாங்க, இதை யார் கம்போஸ் பண்ணது, எதுக்காக கம்போஸ் பண்ணது, இந்த சொரங்கள் பாடுறே, இந்த சொரங்கள் மாற்றி பாட முடியுமா? அப்போது அந்த டெப்த் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் தி இண்டிவிஜுவல் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அவங்களும் பாடுறவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வருவாங்க. அப்போது இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5 years நடத்தினேன் நன்னாவே. ரொம்ப பீப்புள் வெரி மச் அப்ரிஷியேட்டட் இட். இது மாதிரி தான் எங்களுக்கு வேணும். இப்போ ஏதோ வரோம், கச்சேரி பண்ணுறோம், நாங்கள் பாட்டு போகிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச 3 பாட்டை வச்சு 30 இடத்துல நாங்கள் பாடிடுறோம். இப்போ இது மாதிரி கேட்கக்கூடிய ஆள். அது இன்னொன்று என்ன பண்ணோம் கேட்டாக்க, முதல்ல ஒரு முந்தின மாதத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டை பாடினாங்கன்னா அந்த பாட்டை திருப்பி பாடக்கூடாதுன்றோம். கூடாது, வேறு பாட்டு பாடுங்க, அந்த புதுசாக கற்றுட்டு வரணுங்கிறதுக்காக. டு such an extent we did research. Very rich event. Very rich event. அப்புறம் 2-3 புஸ்தகம் வேறு போட்டிருக்கேன். இந்த இங்கேயுமா ஸ்ருதி பேதம்னு ஒன்று, அதே மாதிரி சங்கீதத்தில் இன்னொரு புஸ்தகம். நீங்கள் அது வந்து என்னன்னு கேட்டாக்கா படிக்கிறதுக்கு ரொம்ப விளையாட்டாக இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி நாட்டு நடப்பு சங்கீதத்தில் எப்படி இருக்குங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ஐ ஹேவ் அ ஃப்ளேர் ஃபார் ரைட்டிங். அது தமிழில் இப்போ நல்லா நல்லா வந்துருக்கும் அந்த புஸ்தகம். இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டாங்கன்னா, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் டிப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் 6 கொண்டு வர சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாத நாங்கள் பண்ண மாட்டோமான்னு. ஆனால் அப்படி இல்லை. இது இந்த மாதிரி என்னென்ன சங்கீதத்தில் இல்லை, எப்படி அதை வந்து ஃப்ரண்டேஜுக்கு கொண்டு வரணுங்கிறத பண்ணுறதுக்கு we should have a basic script written in that direction, which it did. அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. இப்போ இங்கே சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டரில் I was appointed as a member program by the governor. மெட்ராஸில் வந்து நிறைய கச்சேரிகள் நடக்கணும்னுட்டு நிறைய நான் ஏற்பாடு பண்ணி ரிசர்ச் ஓரியன்ட் ப்ளஸ் ரெகுலர் கான்சர்ட்ஸு ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணேன். ஃபார் 3 years I was there. அதை பேஸ் பண்ணியும் என்னவோ ICCR called me and said you be the expert committee member over that for sending people abroad. Artists abroad. அதுவும் பண்ணேன். அது in fact I take pride in telling that I have been successful by God's grace. So that is where it was stand now as of today. So both in writing as well as in the vocal. In fact நான் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் நானே கற்றுண்டு மேடை கச்சேரிகள்லாம் கொடுத்து அதுவும் நல்லா போகிறேன். அதாவது இன் வாட் ஏரியா we have equipped in many areas, in what area that we can really shine. So that gives a mental satisfaction. அது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே லைஃப்பில் ஐ ஒன்லி பிலீவ். எங்கள் கிராண்ட்ஃபாதர் சொல்வார், வாட் இஸ் நீடட் இன் லைஃப் இஸ் நொபிலிட்டி. எல்லாத்தையும் ரொம்ப நல்லவனாரு, நீ நல்லவனாகட்டு. ஒரு சேரிட்டி, எல்லாருக்கும் தர்மம் கொடுக்கணும், பண்ணங்கள் கொடுக்கணும். சின்சியரிட்டி, பண்ணுற வேலையில் சின்சியராக இருக்கணும். அண்ட் கவரிங் ஆல் தீஸ் இஸ் மொராலிட்டி. அது மட்டும் இருந்ததுன்னா லைஃப்பில் நீ பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இன்னமும் மனசில் வச்சுருந்தா இந்த ட்ரஸ்ட்டு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, ஐ கிவ் இது 27வது வருஷம் ட்ரஸ்ட்டு. இந்த வருஷம் தான் இப்போ தான் முடிஞ்சது. வாட் எவர் வி குட் கிவ் பை வே ஆஃப் அசிஸ்டன்ஸ் வி டூ. அது ஒரு வி ட்ரை டு நல்ல பிரவச்சனங்கள், ஹரிகதைகள் அதெல்லாம் பண்ணி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். தட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்கள் ட்ரஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எவ்வளோ இயர்ஸாக இதை நீங்கள் நடத்தி வரீங்க? இது வந்து எங்கள் ஃபாதரில் பேரில் ஆரம்பிக்கணும்னுட்டு மதர் வாஸ் அலைவ் தென். மதரோட இன்டென்ஷன். ஏன்னா உங்கள் ஃபாதர் நிறைய தர்மம் கொடுத்துட்டு இருந்தார், நல்லா பண்ணிட்டு இருந்தார், நீ இதை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு வி எக்யூப்ட் அவர் செல்ஸ் வித் அவர் ஓன் மணி. வேறு வெளியில் போய் கேட்கறதில்ல, செய்யறதில்லை. அப்போ வந்து பிரவச்சன வாச்சஸ்பதி அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று வி சோஸ். யாரெல்லாம் தேர் ஸோ கிரேட் இன் பிரவச்சனமாக இருந்தாலும் சரி, அரிகதையாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் யார் ரொம்ப பிரமாணமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்களோ, ஒரு வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு ப்ளஸ் கேஷ் கொடுத்து, கேஷ் ப்ரைஸ் என்கரேஜ் பண்ணி நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இப்போ கூட ஒரு வருஷத்தில் 4 பேர் 5 பேர், அது தவிர வாச்சஸ்பதி அவார்டு. இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். யாராவது எக்ஸல்ட் இன் தி ஃபீல்டு ஏர்லியர். ஆமாம், சீனியர்ஸாக இருக்க மியூசிக் ஃபீல்டில் மட்டும் இல்லை, மற்ற ஃபீல்டில் கூட. இப்போ CL ராமகிருஷ்ணன் ஒருத்தர் DGPயாக இருந்தார். அவர் வந்து பிரவச்சனம் தெரியும், மியூசிக்கு தெரியும், போலீஸ் DGP.
அவரை கூப்பிட்டு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது என்னன்னு கேட்டாக்க அவர் நம்ம போல இருக்கவங்ககிட்ட அந்த மாதிரி அவார்டு வாங்குறதுல வந்து அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க. தட் இஸ் சம்திங் சூப்பர். சார், உங்களோட மாணவ பருவத்துல உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாரு? முதல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்தது என்னோட கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஃபாதர். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். வீட்லயே இன்ஸ்பிரேஷன். வீட்லயே இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவரை போல, அதாவது ஒரு வீட்டில் எப்படி வேணும்னா எல்டர்ஸ் ஷுட் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ட் கைட் யூ. நான் ஒன்று கொடுத்தா சத்தம் போட்டு இது பண்ணி இது எதுக்கு அது எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா தி கெட் ரிலேஞ்ச்ட். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் வெளில வந்த உடனே I see different types of people, political, non-political, managerial, non-managerial. Different people, they have come up in very different ways. Whether they are all the very ideal people to follow the point, கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லுவேன். அதுவும் நான் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க அந்த இதில். Not because of our hard work alone, not because of their background alone. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. Maybe the factors governing them that have made them big. அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவேன். யாரு இது இப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே. இன்னைக்கு நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கங்க, பொலிட்டிஷியன் அதுவோ இதுவோ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எங்கேயோ இருந்திருக்கு. அதான் மொழியா இன்னைக்கு they have become great or something like that by virtue of several factors. ஸோ அது வந்து வரும்போது ஒவ்வொருத்தரையாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவேன். என்னோட புக்ஸ் லைப்ரரியில் என்கிட்ட 1000 புத்தகம் வச்சுருக்கேன். எல்லாரோட சுயசரிதையும் படிப்பேன் எப்படி வந்திருக்காங்கன்னு. ஸோ அது சொல்கிற போது இது ஒரு பாயிண்டாக இருக்கும் போல இருக்கேன். பட் அல்டிமேட்லி ஐ டிசைட் தட் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம். நீங்க உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி நமக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட், ஏன்னா அதை மொத்தம் வச்சுக்க முடியாது, நமக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணோம். வி ஒன்லி ப்ரே டு காட். சார் நமக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறோம் எப்படி ஒன்றா வந்து. என் கேஸில் ஐ பின் சோ சக்ஸஸ்ஃபுல் இன் டிஃபரெண்ட் ஏரியாஸ் பிகாஸ் ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் பெனிடிக்ஷன். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது ஒரு worship God is there, we should do it effectively and then try to do that. எனக்கு என்றைக்குமே ஒரு ஐடியா உண்டு. நான் அறவுரே விட மாட்டேன். அது ரைட்டிங்கில் இருக்கட்டும், பேச்சில் இருக்கட்டும், அது இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். அதே தட் ஹஸ் கெப்ட் மீ so successful so long. நிறைய இருக்கு சார் நாங்கள் கற்றுக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருந்து. ரொம்ப தேங்க்யூ.